வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் அர்ஜுன் பார்த்துட்டு போயிட்டுருக்காப்புல. கேன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா குணா, தேஜு அண்ட் ராக்கி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ராக்கி, இந்த டைமில் நீ எப்போவுமே ரவுண்ட்ஸ் போயிடுவேன், இன்னும் போகாமல் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம தேஜு கேட்க, குணா தான் வந்துட்டு லயா தான் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கல்ல, ஏன்டா ஏதாவது கிஃப்டாவது கொடுத்துருக்கல அப்படிங்கும்போது எனக்கு அது தோணலடா, ஆனால் அவள் கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்டா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி நம்ம குணா பேசிகிட்டு இருக்க டைமில் நவீன் வந்து உட்கார்றாப்புல. நவீன் வந்து உட்காந்ததை பார்த்து குணாக்கு பிடிக்காம அவள் தனியாக எந்திரிச்சு போயிடுறாப்புல. அதனால் நவீன் வந்து தனியாக போய் உட்காந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு தேஜு வந்து அதான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் ஏன்டா கோவமாக இருக்க, விட வேண்டியதுனா நார்மலாக இருறா அப்படிங்கும்போது உனக்கு நடந்துதான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம குணா கோவப்பட்டுட்டு இருக்காப்புல. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கும்பலாக ஓடிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா வந்து ஏதோ பெரிய ஆக்டர் சூரியகாந்த் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ராக்கியும் தேஜுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வா போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குணாவை கூப்பிடும்போது குணா நான் வரல அப்படின்ட்டாங்க. ரொம்ப சீன் போடாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அவர் வந்துட்டு நம்ம குணாவை வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம குணாவும் போகிறாப்புல. போனதுமே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா இவர் தான் வந்துட்டு குணாவோட அப்பா போல். அம்மா என்ன திடீர்னு அம்மாவை பற்றிலாம் விசாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் விசாரிக்காமல் வேறு யார்டா விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிகிட்ருக்காரு. நான் இருந்துட்டு கோவப்பட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல, அதனால தான் வந்தேன் அப்படிங்கும்போது, இங்கே வந்து உங்களோட பையன் சொல்லி யாராவது கேட்டிங்கனாலும் யாருக்குமே தெரியாது, டாக்டர் குணான்னு கேட்டிங்கன்னா தான் தெரியும், இதுதான் என் ஐடென்டிட்டி, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, டாக்டர் குணா இதுதான் நல்லாயிருக்கு, ஆனால் டாக்டர் குணா சூரியகாந்த் அது மட்டும் எனக்கு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த சைடு ராக்கியும் தேஜு வந்து உனக்கு வந்து இன்னும் அவரை ரொம்ப நல்லா தெரியுமா, உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம குணா கோவப்பட்டு ஆமாம் அவர் தான் என்னுடைய அப்பா அப்படிங்கும்போது, ஏன்டா இவ்வளோ பெரிய அப்பாவை வச்சுட்டு நீ ஏன்டா இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்க, உனக்கு வேலையே போயிருந்தாலும் கவலை இல்லையே, நீ வந்துட்டு சினிமாவில் போயிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, எனக்கு அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது நான் படித்து விருப்பப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாப்புல. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனா இருந்துட்டு அர்ஜுனை பார்க்க வந்திருக்காங்க. அர்ஜுன் வந்து டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு நான் பர்மிஷனே தரல, ரதி மேம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நான் போய் கேட்கும்போது உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, இது ஒரு சின்ன விஷயம், இதையே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அர்ஜுன், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கும்போது, அந்த மாதிரி அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ரதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு கோவப்பட்ட அர்ஜுன் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து உனக்கு ரதி மேமை பிடிக்காது, இப்போ என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, நீ வந்து என் மனசை புரிஞ்சுக்கவே நினச்ச, ஆனால் நீயும் என்னை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நீ வர வர சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு அப்படிலாம் இல்லை அர்ஜுன், நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படிங்கும்போது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம ரீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ராக்கி தான் போயிட்டு சினிமா டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவும் உங்களுக்கு இதே காஸ்டியூம் தானே அப்படிங்கும்போது, ஆமாண்டா இந்த படத்தில் நான் வந்து டாக்டர் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து டேரக்டர்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலே வந்து எனக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு டைலாக் பேப்பர் கொடுக்குறாங்க. டைலாக் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற டைலாக் தான். இதை வந்து போய் நடிக்க சொல்கிறாங்க. ஆக்ஷன் சொன்னதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு படபடப்பாக ஆயிடுது. நம்ம சினிமா டாக்டர்னால பேசவே முடியல, திக்கி என்னமோ உளறிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து மக்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க. 2 மணி நேரமாக வந்து போராடிட்டு இருக்காரு, ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு டைலாகை சொல்லவே முடியல. இதெல்லாம் ராக்கிலாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாப்புல, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி. டேரக்டருக்கு வந்து டாக்டராக இருக்கீங்கன்னா டாக்டர் தொழில் மட்டும் பார்க்க வேண்டியது, ஏன்னா எதுக்கு சினிமாக்கெலாம் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சார் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படிங்கும்போது, 40 டேக் இதோட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு பேனிக் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம டாக்டர் போயிட்டு டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டு தான், நான் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரும் அதே தாங்க சார், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சினிமா டாக்டரை சொல்ல, உடனே வந்து நம்ம டாக்டர் வந்துட்டு பேக்கப் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏங்க சார் அப்படிங்கும்போது, ஏன்னா நான் தான் டென்ஷன் ஆகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே விட்டு கிளம்பிடுறாங்க. அதோட ஷூட்டிங் எபிசோடு முடிச்சிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவை தான் காமிக்கிறாங்க. அனிதா வந்து பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரவி வந்து பேசுகிறாப்புல, ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை. பேஷண்ட்டை அட்டன் பண்ணும்போது ரவி வந்து பேசி அந்த பேஷண்ட்டை அமுச்சு வச்சிடுறாங்க. இது வந்து அனிதாவுக்கு பிடிக்கவே இல்லை, கோவம் வந்துடுது. ஏன் அனி இப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணா நான் அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ வந்து எதுக்கடா குறுக்கால பேசுகிற பேஷண்ட்டு அப்படிங்கும்போது, இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படிங்கும்போது, ஆமாம் எந்த ஒரு விஷயம் நான் செஞ்சாலுமே அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே நீ எடுத்துகிட்டு போயிடுற அப்படிங்கும்போது, நான் எப்பவுமே அப்படி பிரித்து பார்த்தது இல்லை,
நம்ம டீமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நான் நினச்சிருக்கேன் அப்படின்றாப்புல ரவி. அதுக்கு வந்துட்டு என்னைக்காவது யாராவது உனக்கு பாராட்டும் போது இல்லை இது என் தனிப்பட்ட இது இல்லை, டீமாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணணுன்னு என்னைக்காவது ஒரு இடத்துல நீ சொல்லியிருக்கியா? எப்போ தாண்டா என் மனசை நீ புரிஞ்சுக்க போகிற? காலேஜ்லேருந்து ஒன்றாவே தான் இருக்கோம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கே ஒழிய என் மனசில் என்ன இருக்குன்னு நீ ஒரு நாளாவது தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அனிதா கோவப்படுறாங்க. ஏன் நீ இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாண்டா என் வாழ்க்கையும் பாரதியோட வாழ்க்கையும் நீ சேர்த்து கெடுத்துட்டு இருக்க அப்படிங்கும்போது, பாரதி எங்கே இதுலேருந்து குறுக்க வந்தா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாப்புல. ஆமாம், பாரதி நீ வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த, அவளோட மனசை நீ என்னைக்காவது புரிஞ்சிருக்கியா அப்படிங்கும்போது, மனசை புரிஞ்சுக்காம தான் நான் கூட்டிகிட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாப்புல. அவளோட வாழ்க்கை சுச்சுவேஷன் தான் நீ புரிஞ்சுக்கிட்டே ஒழிய அவளோட மனசை நீ எனக்கு புரிஞ்சதே இல்லை, அவள் உன்னை லவ் பண்ணுறா அப்படிங்கும்போது, யார் சொன்னா உனக்கு அப்படிங்கும்போது, பாரதியை தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல நம்ம அனிதா. அனிதா சொன்னதை கேட்டதுமே ரவி பார்த்தீங்க அப்படின்னா உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாப்புல. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு பாரதியை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி அனிதா கிட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது, நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்றாங்க. உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது, நான் எதுவுமே சொல்லலைங்க மாமா அப்படின்றாங்க. இப்போ உடனே வந்துட்டு ரவி வந்துட்டு கேட்குறாப்புல, இந்த மாதிரி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்றாங்க. யாரை கேட்டு நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் கேஸ். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.